மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ரொம்ப நல்ல வாரங்க. ஏன்னு சொன்னா இந்த வாரம் முழுவதுமே சந்திரனோடு பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பை ஒரு 5 நாட்களுக்கு 6 நாட்களுக்கு இந்த தடவை ராசியில் உங்க ராசிநாதன் வந்து உட்கார்ந்துடுற மாதிரி மிகப்பெரிய பரிவர்த்தனை அமைப்புகள். சந்திரனும் புதனும் வார ஆரம்பத்தில் பரிவர்த்தனை ஆவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார கடைசிலேயே அவங்க பரிவர்த்தனை ஆகக்கூடிய நிலைமைகள் இருக்கு. ஆகவே புதன் ராசிக்கு வந்து விடுகின்ற ஒரு காரணத்தினாலும் வார ஆரம்பத்திலேயே ராசியிலேயே 3 பேரும் குரு சுக்கிரன் சந்திரன் 3 பேரும் உட்கார்ந்துருக்கனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் லாபங்கள் இருக்கக்கூடிய நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய பெண் தோழிகள் ஆண் நண்பர்கள் கிடைக்கக்கூடிய காதல் உறவுகள் புதிதாக உருவாகக்கூடிய ஒரு ஆரம்ப நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. ஆரம்பத்திலேயே செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ரொம்ப யோகா அமைப்பு குறிக்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனும் புதனும் 2ஆம் இடத்துல இருப்பாங்க. வாரம் முழுவதும் 1, 2, 3 ஆகிய இடங்களில் சந்திரன் இருப்பது என்பது எல்லாவற்றிற்கும் ஒரு நிலையான நல்ல ஒன்று தாங்க. இது வரைக்கும் வந்து ஒரு ஆஸ்லேஷன் மைண்டுன்னு சொன்னாங்கல்ல, ஊசலாடும் மனதில் இருக்கக்கூடியவர்கள் இதில் என்ன பண்ணுறது இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற குழப்ப நிலைமைகள் இருந்தவங்களுக்கு தெளிவான சில தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கின்றன. புத்திசாலித்தனம் மேலோங்கி இருக்கும். புத்திசாலித்தனம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதிர்ஷ்டம் இருக்கணுமே நினைக்கிறீங்க இல்லையா? அதிர்ஷ்டத்தோடு கூடிய புத்திசாலித்தனம் இப்போது கண்டிப்பாக இருக்கும். வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். சிலருக்கு வடக்கு திசை நோக்கிய வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும். உள்நாட்டிற்குள்ளேயே போறவங்களுக்கு நல்ல அறிமுகமும் வெளிநாட்டிற்கு போகின்றவர்களுக்கு நல்ல பணவரவு போன்ற அமைப்புகளும் இருக்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் இருக்கும். குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதி உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டவர்கள் நெருப்பு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாம உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சந்திராஷ்டமம் இல்லாத நல்ல வாரம்.